வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அப்பா அம்மாவை தவிக்க விட்டு சென்ற மகன். இந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவகாமி, சோமசுந்தரம் இருவருக்கும் ஒரே மகன் சுந்தர். இவர்களின் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம். இவர்கள் இருவரும் சிறியதாக ஒரு பாத்திரக்கடை போட்டு அதில் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர். சுந்தர் ஒரு அளவுக்கு மேல் படிக்கவில்லை. ஆனால் சுந்தரின் மனைவி கார்த்திகா நன்கு படித்து உள்ளாள். கார்த்திகாவின் வீட்டில் 3 பெண் என்பதால் சுந்தரின் குடும்பம் ஒரு அளவுக்கு வசதியாக இருந்ததால் கார்த்திகாவின் அப்பா கல்யாணத்திற்கு சரி என்று ஒப்புக்கொண்டார். காலப்போக்கில் பாத்திரக்கடை ஒரு அளவுக்கு வருமானம் கொடுத்தது. சுந்தரம் ஒரு அலுவலகத்தில் கீழ்நிலை ஊழியராக வேலை பார்த்து கொண்டிருந்தான். சுந்தர் வேலைக்கு செல்லும் பணத்தை முழுவதையும் அவன் அம்மாவிடமே கொடுப்பான். அவன் அம்மா சிவகாமியே எல்லா வரவு செலவு கணக்கையும் பார்ப்பாள். இந்த விஷயம் கார்த்திகாவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அவள் இதை பற்றி அப்பப்போ சுந்தரிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாள். சுந்தரம் அதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுவான். திடீரென ஒரு நாள் கார்த்திகாவின் அப்பாவிற்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. பணத்திற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கார்த்திகா சுந்தரிடம் கேட்க, சுந்தரம் அப்பா அம்மாவிற்கு தெரியாமல் வட்டிக்கு கடன் வாங்கி கொடுத்து விட்டான். கார்த்திகா அப்பா இருக்கும் நிலைக்கு அவரால் பணத்தை கட்ட முடியவில்லை. அந்த கடன் சுந்தரின் தலையில் விழுந்தது. இந்த விஷயம் சுந்தரின் அப்பா அம்மாவிற்கு தெரிந்தது. அதை தெரிந்த சிவகாமி சுந்தரை, ஏம்பா ஒரு வார்த்தை என்னை கேட்காமல் இப்படி செய்து விட்டாயே என்று கூற, கார்த்திகாவுக்கு கோபம் வந்தது. அத்தையை தரக்குறைவாக பேசினாள். அவள் பேச்சுக்கு சுந்தர் ஒரு பேச்சும் பேசவில்லை. மறுநாள் காலையில் சுந்தர் அம்மாவிடம் அந்த கடனை அடைக்க காசு கேட்டான். சிவகாமியோ அவ்வளவு பணம் இல்லப்பா என்று சொல்ல, கோபத்துடன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். பின்பு சிவகாமி சோமசுந்தரத்திடம், ஏங்க அந்த இடத்திற்கு கேஸ் போட்டு இருக்கோம்ல, வாபஸ் வாங்கினா அவங்க தர்ற பணத்தை சுந்தரிடம் கொடுத்து கடனை அடைக்க சொல்வோமா என்றாள். அதற்கு சோமசுந்தரம் ஒத்துக்கொள்ளவில்லை. மறுநாள் காலையில் மகனும் மருமகளும் கைப்பையுடன் வெளியே வந்தார்கள். சிவகாமி சுந்தரிடம், எங்க போறப்பா என்று கேட்க சுந்தர் பேச ஆரம்பித்தான். இவளுக்கு வெளியூரில் நல்ல வேலை கிடைச்சிருக்கு. எனக்கும் அங்கே போனால் நல்ல வேலை கிடைக்கும். அதனால் நாங்கள் போகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். மருமகளும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் பின்னாடியே சென்றாள். 10 வருடங்கள் கழிந்தது. இருவரும் ஒரு முறை கூட சிவகாமியை வந்து பார்க்கவில்லை. இதற்கிடையில் சிவகாமிக்கு வர வேண்டிய சொத்தும் வந்தது. இப்போ அந்த சொத்தின் மதிப்பு கோடிக்கணக்கில் போகும் நிலையில் இருந்தது. சிவகாமி மகனை நினைத்து மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தாள். சுந்தரின் உறவினர் ஒருவர் சுந்தரை பார்த்தார். அங்கு நடந்த அத்தனையும் கூறினார். என்னதான் வெளியூரில் இருவரும் வேலைக்கு சென்றாலும் குடும்ப செலவுக்கு மட்டுமே பணம் போதுமானதாக இருந்தது. சொத்து விஷயத்தை பற்றி கூற கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இருவரும் சிவகாமியின் முன் வந்து நின்றனர். சிவகாமியை பார்த்த மகனும் மருமகளும் ஓடி வந்து அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் சோமசுந்தரம் சொத்துக்காகத்தான் இருவரும் நடிக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். அவர், ஏம்பா இத்தனை நாள் எங்கே இருந்த? ஒரு தடவை கூட வந்து என்னை பார்க்கவில்லையே என்று கூற சுந்தர் முழித்தான். சோமசுந்தரமே பேசினார். நீ இல்லை என்று நினைத்து நாங்கள் இருவரும் எங்களைப் போல ஆதரவு அற்றவர்களுக்கு அந்த சொத்தை எழுதி வைத்து விட்டேன் என்று கூற இருவருக்கும் முகத்தில் ஒரு ஈ ஆடவில்லை. என் அன்பார்ந்த வாசகர்களே, இந்த சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.